டிராகன். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல சேர்ந்தா, காலேஜ்ல இருக்கும்போது நல்லா கெத்தா இருக்கலாம். பட் அந்த அரியர்ஸோட வெளியில வந்தா, இந்த சொசைட்டி நம்மள எப்படி நடத்தும் அப்படிங்கிற ஒரு கதைய மையமா எடுத்து, அதுல டிராவல் பண்ற நெறைய கேரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எண்ட் ஆஃப் வரையுமே எடுத்துட்டு போறாங்க. இது இந்த படத்தோட ஒன்லைனா இருக்கு. பட் இந்த படத்தோட ஒன்லைன ரொம்ப லீனியர் லைனா மாத்தணும்ல. அதுக்கு ஒரு விஷயத்த வச்சிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. ஏன்னா, அரியர்ஸோட வெளில வரது, காலேஜ்ல உருப்படாம இருந்துட்டு வெளில வந்து உருப்புறது, ரெவல்யூஷன் இதெல்லாம் தான் டான் படத்தோட ஒரு கதையா இருக்கும். எண்ட் ஆஃப் த கிளைமாக்ஸ்ல அப்பாவோட அருமைய புரிஞ்சு அழுகுறதெல்லாம் டான் படம் அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் இது வந்து எந்த இடத்துலயுமே அந்த ஒரு சாயல்ல வந்துரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அஸ்வத் என்ன பண்ணியிருக்காரு, இன்னொரு லீனியர் லைன எடுத்திருக்காரு. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தா இருக்கும்ல. பிரசன்ட்ல ஹாப்பியா இருக்கிறதுக்காண்டி எந்த ஒரு தப்பையும் நம்ம பண்ணக்கூடாது. அது ஃபியூச்சரை நம்ம ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லி. டெம்பரவரி ஹாப்பினஸ்க்காக நம்ம செய்யும் தவறுகள் பெர்மனன்ட்டா நம்மள அவஸ்தைப்பட வைக்கும் அப்படிங்கிறத மிக நுணுக்கமா எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் இத முழுக்க முழுக்க இதே கதைய சொல்லியிருந்தா பூமரு, கருத்தூசி, கிரிஞ்சு அப்படிங்கிற மாரியான ஒரு விதத்துல போயிடும் அப்படிங்கிறதுனால, பிரதீப் ரங்கநாதனுக்கே உள்ள ஸ்டைல்ல அந்த படத்த உள்ள கொண்டு வந்திருக்காரு. பிளஸ் அஸ்வத் மாரிமுத்துக்கே உண்டான அந்த டைரக்ஷன் ஸ்டைல்ல எப்படி இந்த ஓமை கடவுளேல அந்த ஒரு ஃபேண்டசி இருக்குமோ, அது மாதிரியான விஷயங்கள். பட் இங்க ஃபேண்டசி கிடையாது. அதே மாதிரியான ஒரு காமெடி மேக்கிங் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டு வராரு.